ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கும் வேளையில் அந்த தொகுதி மக்களின் மனநிலை எப்படி இருக்கிறது, இடைத்தேர்தல் குறித்து அவர்களுடைய பார்வை என்ன என்பதை அங்கிருக்கும் நம்முடைய செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அந்த தொகுதி மக்கள் இதை எப்படி எதிர்கொள்கிறார்கள்? கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல்வராக இருந்த ஜெயலலிதா மறைந்ததுக்கு பின்பு 3 மாதங்கள் இந்த ஆர்கே நகர் தொகுதியானது காலியாக இருந்தது. தற்போது தேர்தல் ஆணையமானது அடுத்த மாதம் 12ஆம் தேதி ஆர்கே நகர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறும் என்று அறிவித்துள்ளது. இங்கு ஆர்கே நகரில் நம்ம அம்மன் கோயில் தெரு என்ற ஒரு பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் மக்களுக்கான பிரச்சனைகள் என்ன என்பதை அவர்களிடம் கேட்டறிவோம். சொல்லுங்க, இந்த பகுதியில் நீண்ட நாளா இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? குழா தண்ணி காவநாத்தம், அந்த காவா தண்ணி தான் வருது. 1 hour தான் வருது, அதுக்குள்ள அது சரியா வரவே மாட்டேது. அதான் எங்களுக்கு ப்ராப்ளமே. இந்த பாருங்க, இந்த தண்ணி பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. இந்த தண்ணி எப்படி குடிக்கிறது? அமைச்சர் குடிப்பாரா, இல்லை வர எம்எல்ஏ குடிப்பாங்களா இந்த தண்ணியை? ஓட்டு கேட்க மட்டும் வராங்க இல்லையா? நாங்கள் இந்த மாதிரி இந்த குழந்தைங்க கொசு தொல்லையில் பாதிக்கப்படுது, ஜுரம் வருது, இது டெங்கு ஜுரம் வருது, இதெல்லாம் வருது இல்லையா? இவங்க வந்து அதை குடிப்பாங்களா? ஆமா, அதிகாரிகளிடம் நீங்க தொடர்பாக புகார் அளித்தீங்களா? ஏதேனும் அதிகாரிகள் வந்து உங்களை அணுகி இந்த பிரச்சனையை தீர்வு காணுவதற்கு ஏதாவது சொன்னாங்க? சார், ஒருத்தர் கூட யாரும் வரல சார். ஒருத்தர் கூட வந்து அம்மா இறந்ததுல இருந்து ஒருத்தர் கூட வந்து எங்களோட கோரிக்கை யாருமே கேட்டதோ இல்லை, வரவும் இல்லை. அதாவது நீங்க மற்ற பிரச்சனைகள் என்னவா இந்த பகுதிகளில் சந்திக்கிறீங்க? அதாவது மின்சாரம் சரிவர கிடைக்கப்படுதா, இல்ல ரேஷன் கடைகள்ல என்னென்ன பொருட்கள் கிடைக்காது அதை சொல்லுங்க. எங்களுக்கு ரேஷன் பொருள் வரல. நாங்கள் அடித்தட்ட மக்கள், எங்களுக்கு ரேஷன் பொருள் தேவை. எங்களுக்கு 3 மாசமா எதுவுமே வழங்கல. அதாவது இந்த பகுதி, அதாவது நீங்க அதிகாரிகளிடம் நீங்க பேசுனீங்களா? அவங்க அதுக்கு கொடுக்கக்கூடிய பதில் என்ன? அதிகாரியே வரலையே. இந்த ஏரியால ஓட்டு போடணும் அன்னிலேருந்து யாருமே வரல. இங்க ஓட்டு கேட்டு வாங்கி போனாங்க பாருங்க. அது முடிஞ்ச உடனே யாரும் வந்து இன்னான்னு கூட கேட்கல. இங்க மீண்டும் அதாவது ஒரு 3 ஆண்டுகள்ல இது 3வது இடைத்தேர்தல் சந்திக்கிற இந்த ஆர்கே நகர் சந்திக்குது. உங்களுக்கான பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படுதா? இது மூலியமா நீங்க என்னென்ன பிரச்சனைகள் அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்து தீர்வு காணணும்னு நினைக்கிறீங்க? நாங்க ஓட்டே போட மாட்டோம் சார். இந்த ஏரியால யார் வந்து கேட்டாலும் ஓட்டு போட மாட்டோம். நாங்க எங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் வந்து ஓட்டு கேட்கணும். அவங்க காவா பிரச்சனை கூட அங்கே போனால் கூட யாரும் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. வரேன்னு சொல்கிறாங்க தவிர வர மாட்டேன்றாங்க. 10 வாட்டி அவங்க நடக்க வைக்கிறாங்க எங்களை. ஆனால் யாருமே வந்து ஒரு இது எடுக்க மாட்டாங்க, ட்ரைனேஜே எடுக்க மாட்டாங்க. குப்பை வண்டி வரல, மெயின் ப்ராப்ளம் குப்பை வண்டி வரல, ட்ரைனேஜ் ப்ராப்ளம். இந்த குழா தண்ணி வந்து நிரந்தரமாக எங்களுக்கு வரணும், நிரந்தரமாக வரவே மாட்டேங்குது. இந்த மாதிரி காவா தண்ணி தான் வருது. அதிகமான நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் இருக்கக்கூடிய பகுதி, உங்களுக்கு மின்சாரம் சரிவர வழங்கப்பதா? தற்போது தேர்வு காலம், மாணவர்கள் ஏதேனும் பாதிக்கப்படுறாங்களா? உங்க குழந்தைகள் இருக்கோ அதை எப்படி? நேத்து கூட வந்து ஒரு 3/4 மணி நேரம் வந்து ஃபுல்லா ஆஃப் ஆயிடுச்சு கரண்ட். இது மாதிரி அடிக்கடிக்கு ஆஃப் ஆகுது. கணேஷ், தற்போது இந்த பகுதி மக்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பதை நாம் சொல்ல கேட்டோம். முகிலன், இனி தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்எல்ஏ கிட்ட இருந்து அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க, என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறாங்க? அதாவது இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் வந்து ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு எந்த ஒரு அமைச்சர்களோ இல்லை அதிகாரிகளோ யாரும் தற்போது தங்களை அணுகி தங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் உள்ளது என்பதை யாரும் இதுவரை கேட்டு அறிந்ததில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். அதே போல தங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் பட்சத்திலேயே நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வலுவாக முன்வைக்கிறார்கள். கணேஷ்.